அனைவருக்கும் வணக்கம். சமூகத்தில் மாற்றுத்திறனாளிகளின் தற்போதைய நிலையை எடுத்துரைக்கும் விதமாக வேலை தேடி என்னும் தலைப்பில் நாடகம் ஒன்றை நடித்து காட்ட உள்ளோம். இதில் பங்கு பெறுவோர் சுடர்விழியாக ரோஜா, சுடர்விழியின் அம்மாவாக அனிதா, அப்பாவாக பி டயனாஸ்ரீ, தம்பியாக ஆர் தேவா, அனன்யாவாக என் கௌசல்யா, அனன்யாவின் அம்மாவாக மெர்லின் ஜே டயானா, மதிவதினியாக கே அம்பிகா, அனன்யாவின் தோழிகளாக கே பிரேமா, எம் சீதா, கதை கூறுபவராக கே பத்மபிரியா. காட்சி 1. இடம் சுடர்விழியின் இல்லம். பங்கு பெறுவோர் சுடர்விழி மற்றும் அவரது குடும்பத்தினர். அம்மா, எனக்கு கொஞ்சமா டீ போட்டு தரீங்களா? இருமா போட்டு தரேன். எங்கம்மா போய் தொலைஞ்ச? என்னம்மா பண்ற? எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சுமா, சீக்கிரம் டிஃபன் எடுத்து வைமா. டே, ஏன்டா காலையில இருந்து கத்திக்கிட்டே இருக்க உங்க அப்பன மாதிரி? என்னடா வேணும் உனக்கு? இருடா, அவளுக்கு டீ போட்டு குடுத்துட்டு உனக்கு நான் எடுத்துறேன். அம்மா, வேலைக்கு போறது நானா அவளாமா? அவ வீட்டுல சும்மா தானே இருக்கா, அவளுக்கு டீ மட்டும் தான் குறைச்சலா? இப்போ நான் தானே வேலைக்கு போறேன். ஃபர்ஸ்ட் என்ன ரெடி பண்ணுமா. ஓவரா பேசாதடா, வெயிட் பண்ணு வரேன். இப்ப எதுக்கடி கத்திட்டு இருக்க? இனி வேலை பாக்குறவனால அவன் சொல்ற வேலை செய்வியா? ரெண்டும் அது வீட்டு துறைய தேய்ச்சிட்டு இருக்கா, இவ சொல்ற வேலையை செஞ்சுட்டு இருக்க. நீ ஒழுங்கா அவனுக்கு பண்ணி கொடுத்து அனுப்பிச்சுடுறி. சுடரிங்க பாரு, என்ன பாரு. காலை காலத்துல யாராவது அழுவாங்களா? அவங்க எல்லாம் திட்டுறாங்கன்னு நீ அழுவக்கூடாது. எதுக்காக திட்டுறாங்க? தம்பியும் அப்பாவும் உனக்கு சீக்கிரமா வேலை கிடைக்கணும் அப்படின்னு நாங்க எல்லாரும் நினைச்சோம். அதனாலதான் இன்னும் கிடைக்கலேன்னு திட்டுறாங்க. உனக்கு கண்டிப்பா கிடைச்சிடும், சரியா? நீ அழக்கூடாது. போமா, நான் ஏதோ வேணும்னா வேலைக்கு போகாம இருக்க. நானும் படிச்சுட்டு தானே இருக்க, அது கிடைக்காம இருக்கிறதுக்கு நான் என்னமா பண்றது? நீ கவலைப்படாதடா, உனக்கு கிடைச்சிடும் சீக்கிரமா. சுடர், ஹலோ. தள்ளுடி. என்னாச்சு? வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. எப்பவும் போல தாண்டி ஆரம்பிச்சுட்டாங்க. வேலைக்கு போகல அது இதுன்னு. எங்க அப்பா பேசுறாரு, ஓகே. என் தம்பிக்கு என்னடி வந்துச்சு? அவன் கூட இன்னைக்கு என்ன ரொம்ப மட்டும் தட்டி பேசிட்டு போயிட்டாண்டி. சரி, ஓகே சுடர், வீட்டுல சொல்றதெல்லாம் எதுவும் நினைச்சுக்காத. உனக்கு அதெல்லாம் மறக்கிற மாதிரி ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். கவர்மெண்ட் வந்து GO20 வெளியிட்டு இருக்காங்க. இது வந்து 2023ல வெளியிட்டு இருக்காங்க. அது இந்த நடப்பு ஆண்டுக்குள்ள வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி, வேலை வாய்ப்பை கொடுக்கற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீ நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போயிடலாம். அதெல்லாம் நினைச்சு டிமோட்டிவேட் ஆகக்கூடாது. ஓகே சுடர்? இட்ஸ் ஓகே. ஓகேடி. ஒரு பக்கம் இப்படி, இன்னொரு பக்கம் பார்ப்போமா? இடம் அனன்யாவின் இல்லம். பங்கு பெறுவோர் அனன்யா மற்றும் அவரது அம்மா. அனு, கொஞ்சம் எந்திரிச்சுக்கோமா. இந்த பிள்ளையோட ரோதனையே போச்சு. காலாங்கத்தவே கத்த வைக்கிறா. அனு, என்னமா பிரச்சனை? காதுல வந்து காலையில கத்திட்டு இருக்குமா? எந்திரிமா, வேலைக்கு டைம் ஆயிடுச்சு பாரு. எனக்கு தெரியும், வேலைக்கு போறது நானா இல்ல நீயா? நீ தான், அதுக்குதான் உன்னை வந்து எழுப்புறேன். நீ போய் முதல்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்து நீ எழுப்புமா, போமா. ஓ, இதையும் நம்ம எடுத்து வைக்கணுமா? அதே எடுத்து வச்சாச்சு. அனு, ஐயோ, ஏமா காதுல வந்து கையன் கத்துற? என்னமா பிரச்சனை? எந்திரிச்சு குளிமா, வேலைக்கு டைம் ஆயிடுச்சு. நீ முதல்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியாமா? எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேம்மா. சுடுதண்ணியும் போட்டு பக்கெட்ல தண்ணி ஊத்தி வச்சிட்டேம்மா. உனக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்து வச்சு, ஏன் பிரஷ்ல பேஸ்ட் கூட வச்சுட்டேன். எந்திரிச்சு குளிக்கிறியா? நான் கிளம்பிட்டு வரேம்மா, போமா. சரி அனு, வா சாப்பிட்டு போ. எனக்கு டைம் ஆயிடுச்சுமா, போமா. 2 இட்லி சாப்பிட்டு போ, வேலைக்கு டைம் ஆயிடுச்சு பாரு. எனக்கு தெரியுமா, நீ செஞ்சத நீயே கொட்டிக்கோ. எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு தெரியல, என்னை விட. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போறேன். சரி, அவசரமா போய் எங்கேயாச்சும் முட்டிக்காத. நான் வந்து உன்னை கார்ல விடுறேன். ஏம்மா, என்ன முட்டிக்கிறதுக்கு? என்ன நினைச்சிட்டு இருக்க? எனக்கு ஆபீஸ்ல வந்து கேப் அனுப்புவாங்க, அதுல நான் போய்ப்பேன். அப்படியே இல்லாட்டி எனக்கு ஸ்டிக் இருக்கு எனக்கு துணைக்கு, நான் போய்ப்பேன். உன்னை எங்கேயாவது டிராவல் பண்ணனா சொல்லு, நான் போய் விட்டுட்டு போறேன். எனக்கு ஒண்ணும் தேவையில்லை, நீ போ, பாத்து போ. நீ நல்லா வீட்டுல திண்டுட்டு நல்லா தூங்கு, போ. நீ பத்திரமா போனாலே எனக்கு போதும். சரி, இந்த பிள்ளைங்க புரிஞ்சுக்கவே முடியலப்பா, இந்த காலத்து பிள்ளைங்கள. காட்சி 2. இடம் அலுவலகம். பங்கு பெறுவோர் அனன்யா மற்றும் அவரது தோழி. ஹே அனன்யா, என்னடி பண்ணிட்டு இருக்க? ஒர்க் முடிச்சியா? வாடி, நம்ம போகலாம்.
ஏய் ஒரு 10 நிமிஷம் மட்டும் எனக்காக வெயிட் பண்றியா? இந்த கோடிங் ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருக்குடி. நானும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது கம்ப்ளீட் பண்ண பாடு இல்ல. நான் வந்து இதை மட்டும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிட்டு மெயில் அனுப்பிட்டு வந்துடட்டா? ஓகே சரி, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பூங்காவில் சுடர்விழியும் அவரது தோழிகளும் சந்தித்துக் கொள்ளும் தருணம். ஏய் சுடர், எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கியாடி? நான் நல்லா இருக்கேன்டி, நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்டி. என்ன எக்ஸாம்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். வேலை கிடைச்சிருச்சா உனக்கு? எங்கேடி, நான் ப்ரிப்பேர் தாண்டி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நான் இன்னும் வேலைக்கெல்லாம் போகலடி. ஆமாடி, இவளுக்கு என்ன நல்லா இல்லாமலா இருப்பா? கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. ஒரு வருஷத்துக்கு 18,000 ரூபாய் காத்து வாங்கிட்டு இருக்கா. ஆனா நாம தான் லேப்டாப் எடுத்துக்கிட்டு அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கிறோம். அவ்வளவு மாதிரி மகாராணி வாழ்க்கை நமக்கு கிடைக்குமா? நான் கூட நினைச்சேன்டி, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணவும் வேலை கிடைச்சிச்சுன்னு நினைச்சேன். என்னமோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றேன்ற பேர்ல வீட்டை உட்காந்து தேய்ச்சிட்டு வருஷத்துக்கு 18,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கா. மாசம் 1,500 ரூபான்னு இருந்தது. கவலைப்படாத சுடர், அடுத்த வருஷம் எலெக்ஷன் வேற வரப்போகுது. 2,000 ரூபாய் கூட கூடும். நீ மாசம் 25,000 ரூபாய் வச்சு இதேயோட வாழ்க்கையை ஓட்டிடு, சரியா? அனன்யா, அப்படி ஏண்டி பேசுற? நான் கண்டிப்பா கவர்மெண்ட் வேலைக்கு போவேன். எங்க உன் கவர்மெண்ட் பத்தி தெரிஞ்சுட்டே நீ இப்படி பேசுற? இன்னைக்கு அப்பாயின்மெண்ட்னா நாளைக்கு ரிட்டைர்மெண்ட். ஏன்டி நீங்களே அவளை இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவ முயற்சி பண்ணாமலா இருக்கா? அவளை மோட்டிவேட் பண்ணுங்க. அப்படி மோட்டிவேட் பண்ணனாலும் பரவாயில்ல, டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. ஏற்கனவே இந்த சமுதாயம் நம்மள ஒதுக்கிட்டு தான் இருக்கு. அதுல வேற நான் வேலைக்கு போயிட்டா நீ வேலைக்கு போகலன்ற பாகுபாடெல்லாம் எதுக்கு? சீ, என்னை மன்னிச்சிருடா. நான் தெரியாம உன்னை பேசிட்டேன். நானும் எக்ஸாமுக்கு ரொம்ப படிச்சு அழுத்து போய் இப்ப பிரைவேட் வேலைக்கு போகவும் உன்னை நான் அந்த மாதிரி பேசிட்டேன். மன்னிச்சிரு என்ன. பரவாயில்ல அனன்யா, நீ தானே எங்க அப்பா அம்மா பேசுறதெல்லாம் தாண்டி நீ பேசுறதெல்லாம் எனக்கு என்ன பெருசா வலிக்க போகுது சொல்லு. ஆனா எனக்கு என்ன தெரியுமா இதுல ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு. நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஸ்டாலின் ஐயா தான் மினிஸ்டரா இருக்காரு. அவர் வந்து நம்மளை பத்தி யோசிக்காம இருக்காங்களே அப்படின்றத நினைச்சுதான்டா மிக்க வருத்தமா இருக்கு எனக்கு. ஓகே அனன்யா, நீ இப்பயாவது அவளை பத்தி புரிஞ்சுக்கிட்டியே. சரி சுடர், நம்ம போலாமா? போலாண்டி. போயிட்டு வரேன்டி. பாய்டி. காட்சி 3. இடம் சுடர்விழியின் இல்லம். பங்கு பெறுவோர் சுடர்விழி மற்றும் அவரது குடும்பத்தினர். தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. மாற்றுத்திறனாளிகளுக்காக தமிழக அரசு புதிய அரசாணையை பிறப்பித்துள்ளது. 2008ஆம் ஆண்டு அப்போதைய முதல்வர் திரு கருணாநிதி அவர்களால் பிறப்பிக்கப்பட்ட அரசாணை எண் 151 ரத்து செய்யப்படுகிறது. அதே போன்று தற்போதைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் பிறப்பிக்கப்பட்ட அரசாணை எண் 20 இவைகள் இரண்டும் ரத்து செய்யப்படுகின்றன. இவைகளுக்கு பதிலாக மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடை அமல்படுத்தும் விதத்தில் அரசாணை எண் 24 புதியதாக பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட மேற்கண்ட 2 அரசாணைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. அரசாணை எண் 151 பொறுத்தவரை 2 ஆண்டுகள் தற்காலிக அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகள் பணி செய்தால் அவர்களை பணி நிரந்தரம் செய்யலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போன்று அதனை உறுதி செய்யும் விதத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு அரசாணை எண் 20 இவைகளை உறுதி செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தற்போது இவைகள் இரண்டும் ரத்து செய்யப்பட்டு புதியதாக அரசாணை எண் 24 பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு ஆட்சேர்ப்பு தேர்வு எதுவும் நடத்தப்பட மாட்டாது. அடுத்து நடத்தப்படும் தேர்வுகளில் பணி அனுபவத்திற்கு மதிப்பெண்கள் மட்டுமே வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடவுளே, ஏற்கனவே எனக்கு வேலை கிடைக்கலன்னு எங்க வீட்டுல என்ன எல்லாரும் ரொம்ப பேசுறாங்க. அதுக்கேத்த மாதிரி இந்த சட்டமும் ஏதேதோ புதுசா கொண்டு வருது. இப்போ இந்த விஷயத்த நான் எங்க வீட்டுல உள்ளவங்கள்ட்ட எப்படி சொல்லுவேன்? அவங்க எல்லாம் எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியலையே. என்ன பண்றதுன்னே தெரியல. என்னமா பண்ணிட்டு இருக்க? எங்கம்மா போய் தொலைஞ்ச? உன்னோட பெரிய தொல்லையா இருக்குமா? டேய், என்னடா காலையிலயும் கத்துற, இப்ப வீட்டுக்கு வந்தோடனே கத்துற, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க நீ? வேலைக்கு போயிட்டு வர பையனுக்கு நிம்மதியே இல்ல வீட்டுல. உன் பொண்ணுக்கு என்னதாமா பிரச்சனை? எதுக்கு மூலையில உட்காந்து ஓன்னு அழுதுனுங்கிறா? என்னடா சொல்ற? நீ எதுவும் திட்டியா அவள? எனக்கு வேற வேலை இல்லையா? அவளை திட்டுறதா வேலையா? உனக்கும் அப்பனுக்கு இதே வேலைதான். சுடர் சுடர், ஏன்டா சொல்ல அழுவுற? என்னாச்சு? அம்மா, ஏற்கனவே இந்த மாதிரி 20 151 எல்லாம் போட்டிருந்தாங்கல்லம்மா, இப்ப அதெல்லாம் நீக்கிட்டு 24 கொண்டு வந்திருக்காங்கம்மா. அதுல மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலை வாய்ப்பெல்லாம் பறிக்கப்படுறதாவும் வெறும் மதிப்பெண்கள் மட்டும் வழங்கப்படுறதாவும் சொல்லியிருக்காங்கம்மா. என்னடி சொல்ற?
ஆமாமா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உங்கப்பா நான் சொல்றேன், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எப்படியா இருந்தாலும் உனக்கு வேலை கிடைச்சிடும். நான் உனக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்றேன். சரியா? இதுக்கெல்லாம் நீ அழுவாத சாமி. அம்மா, அப்பா என்ன சொல்லுவாருன்னே தெரியலம்மா. போச்சா? எல்லாம் போச்சா? அப்பவே காலங்காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிருந்தா இதெல்லாம் இந்த தொல்லே இருந்திருக்காதுடி. சப்போர்ட் பண்ணல இதுக்கு. இதுவும் வேணும், இன்னும் வேணும். இதுக்கப்புறம் பிறந்தவன் அவன் வேலைக்கு போயிட்டான் படிச்சு. இது இன்னமும் தேய்ச்சிக்கிட்டே தான் இருக்கு இந்த வீட்டு தர. இனிமேல இப்படியே தான் இருப்பீங்க. இருங்க வாடா நீ. ஹலோ சுடர், சொல்றி. இந்த ஷாக்கிங் நியூஸை பார்த்து நீ அழுதுட்டு இருப்ப, எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் நான் கால் பண்ணுறேன். நீ வந்து ஸ்ட்ரைட்டாக அண்ணா லைப்ரரிக்கு வந்துரு, நம்ம அங்கே பேசிக்கலாம். ஓகே சுடர்? சரிடி. சுடர்விழியும் மதிவதனையும் சந்தித்துக் கொள்ளும் தருணம். சுடர், வந்துட்டியா? வந்துட்டேன்டி. என்ன சுடர், இந்த கவர்மெண்ட் நம்ம எப்படியாவது வேலைக்கு போயிடலாம்னு நினைச்சோம் இந்த ஜிஓ மூலிமா. கடைசியில இந்த 2 ஜிஓவும் ரத்து பண்ணிட்டு லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க சுடர். என்ன பண்றது? இருந்தாலும் இந்த கவர்மெண்ட் மூலியமா நம்ம எப்படியாவது வேலைக்கு போயிடணும் சுடர். எங்கடி பிளைண்ட் லைஃப் எல்லாம் போராடியே முடிஞ்சிருமான்னு பயமா இருக்கு. ஆனா கண்டிப்பா நான் வேலைக்கு போயே ஆகணும்டி. நான் மட்டும் இல்ல, எத்தனையோ பெண்கள், அதுலயும் குறிப்பா பார்வை மாற்று திறனாளி பெண்கள் வேலைக்கு போக முடியாம அவங்க வீட்டுல ஒவ்வொருத்தராலையும் அவங்க நிராகரிக்கப்படுறாங்க. இந்த நிலைமெல்லாம் மாறணும். இந்த நிலை சுடர்விழியோட நிலை மட்டுமல்ல, சுடர்விழி போல இன்னும் எத்தனையோ பெண்களோட நிலையும் இதுதான். இது மாறுமா? இதுக்கான பதில காலம் சொல்லுமா? என்ன மக்களே, தற்போதைக்கு தமிழகத்துல மாற்றுத்திறனாளிகள், குறிப்பா பார்வையற்றோர்கள் நிலை என்ன அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நம்புறோம். இன்னைக்கு அரசா இருக்கட்டும், தனியாரா இருக்கட்டும், நம்மளை எப்படி நடத்துறாங்க, நாளுக்கு நாள் எப்படி வேறுபடுறாங்க அப்படிங்கறத பல அரசாணைகள், பல நேர்காணல்கள் உள்ளிட்டவைகள்ல நம்ம தெரிஞ்சிருப்போம். இப்படியான சூழல்லையும் நாம நம்மளை நிலைநிறுத்திக்கிறதுக்கும், இந்த சமூகத்துல சம வாய்ப்பை பெற்றுக்கொள்றதற்கும், சம உரிமையை மரியாதையோட பெறுவதற்கும் இனிவரும் காலங்கள்ல நிச்சயம் தொழில்நுட்பம் தான் கை கொடுக்க போகுது. அதனால நாம எல்லாரும் தொழில்நுட்பத்தை கத்துக்கிட்டோம்னா, அந்த டெக்னாலஜியை நம்ம முழுசா வளர்த்துக்கிட்டோம்னா, இனிவரும் காலங்கள்ல அரசு பணியா இருக்கட்டும், தனியார் பணியா இருக்கட்டும், இரண்டையும் நம்மளால திறம்பட கையாள முடியும். எல்லாத்துக்கும் அடிப்படை தொழில்நுட்பம் மட்டுமே. அந்த அறிவை நாம எல்லாரும் சேர்ந்து நமக்கு வளர்த்துப்போம். நன்றி. அமுகு டுமுகு அமால் டுமால்.